ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மாமனார்கள், இன்னொரு பக்கம் காதல் திருமணம் செய்த மருமகள்கள். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? லேட்டஸ்டா தான் திருமணம் ஆனது ஏப்ரல் 23. ஓய்யோ, அவ்வளோ இப்போதானா? ஆமா. சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன சாப்பிட்டியான்னு யாரும் கேட்டதில்லை, யாருமே கேட்ட மாட்டோம். இந்த பிள்ளை கேட்டுச்சு. இருக்கு. வீட்டினுடைய பெண்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்குது, ஒரு ஆணுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அடக்கி வாசிடா. ஏய், இது ஏன் ஒய்ஃப்டா? 2 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. கல்யாணம் ஆகி 12 நாள்ல வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன். காலையில சாப்பிடவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே 17 வயசுல இருந்தே காலைல சாப்பிட மாட்டேன். நான் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நான் அப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் சொன்னேன், அப்பா பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அது வரலையும் கொஞ்சம் பொறுக்க சொல்லு. டேய் செல்லங்களா, ரங்கங்களா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன். ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணோட அத்தையை தான் நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன். பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தான்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? பையன், நீங்க பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம்ப்பா, நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், என்ன சொல்றேன்னு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இல்ல, வேலைக்காக சென்னைக்கு வந்தவன் இங்க லவ் பண்ணிட்டு இருந்தானே. இந்த பசங்க எல்லாம் முதல்ல நம்மகிட்ட சொல்றது இல்ல. இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவானா? இல்ல, நேரா அவங்க அம்மாட்ட போய் காதை கடிக்கிறது. என்கிட்ட எங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி விவரம் யாரையோ லவ் பண்றானா நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு லவ் பண்ணலாம் கட்ட முடியாது, அதெல்லாம் சரி வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இதுல என்ன ஒரு காமெடினா, என்னுடைய பையன் வந்து வேலையை பார்க்கல, ஆனா லவ் பண்றான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு அது ஒரு வேலையா பார்த்திருக்காங்க. ஆமா சார். அடங்கம்மால என்னம்மா கல்யாணம் முடிக்கணுங்கம்மா, ஒரு வேலை பார்க்கல இல்லம்மா, வேலை பார்த்தா முடிச்சிடலாம், வேலை பார்க்கலாமா அப்படின்னு. அவர் என்ன, இல்லம்மாமா நான் வேலை பார்க்கேன், நான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு பையனுக்கு நான் வேலை வாங்கி தருவேன். கெட்ட பழக்கம் கிடையாது, வேலை மட்டும் இல்ல, வேலை மட்டும் கிடையாது, சிகரெட்டோ தண்ணி எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அவங்க அம்மா அப்பாவை அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. மேக்சிமம் அம்மாவை நல்லா பார்த்துக்கிற பசங்க பொண்டாட்டியும் நல்லா பார்த்துப்பாங்கிற. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கூட எனக்கு சின்ன பசங்கள்ட்ட நான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கையில கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இல்ல, லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது. ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது. 2 பேருமா சேர்ந்து க்ரோ ஆகுறது இருக்குல்ல. எப்படி சார் நீங்க வாங்க, ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அது இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை உருவாக்கும். அதுவே கடைசியில பிரிய விடாது, 2 பேருமே பிரிய விடாது. என் அப்பா எனக்காக செய்யாத நிறைய விஷயங்களை வந்து என்னோட மாமா செய்யறாங்க. இதுல நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வீட்டோட வரவு செலவு கணக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேட்க தயக்கமா இருக்குங்க. டேய் செல்லங்களா, ரங்கங்களா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன்.